இங்கிலீஷ்ல பேச தயக்கமா இருக்கா? இல்ல இங்கிலீஷ்ல பேசணும்னு நினைச்சாவே ரொம்ப நர்வஸா இருக்கா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கானது. இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நீங்க இங்கிலீஷ் கான்ஃபிடென்ட்டா பேச எது தடையா இருக்கு? எல்லார் முன்னாடியும் இங்கிலீஷ் பேச வெக்கமா இருக்கா? இல்ல இங்கிலீஷ் பேசுறதுக்கு வேர்ட்ஸே இல்லையா? அதுவும் இல்லைனா இங்கிலீஷ் பேசும்போது தப்பு பண்ணிடுவேன் பயப்படுறீங்களா? உங்க ஆன்சர் ஏன்னா கமெண்ட்ல ஏன் டைப் பண்ணுங்க. உங்க ஆன்சர் பீனா கமெண்ட்ல பீன் டைப் பண்ணுங்க. உங்க ஆன்சர் சீனா கமெண்ட்ல சீன் டைப் பண்ணுங்க. ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ்க்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் என்ன வீடியோ போட்டாலும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். என்னோட ப்ரீவியஸ் வீடியோவோட லிங்க் வந்து கமெண்ட்ல பின் பண்ணிருக்கேன். அதையும் செக் பண்ணி பாருங்க. நீங்களும் இங்கிலீஷ் பேசணுமா? அப்போ இந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்க. நான் உங்களுக்கு டீச் பண்றேன். நம்ம இங்கிலீஷ தயக்கமே இல்லாம சூப்பரா பேசணும்னா ஒரு சில மிஸ்டேக்ஸ் எல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ண வேண்டியது இருக்கு. அதனால இந்த வீடியோல நான் என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ் வந்து அவாய்ட் பண்ணணும்னு சொல்றேனோ அதை எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கும் ஈஸியா இருக்கும். என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு முன்னாடி பேசிக்கா நம்ம இப்போ இங்கிலீஷ் பேசுறோம்னா அங்க எங்கெல்லாம் நம்ம வந்து மிஸ்டேக் பண்ணுவோம்? சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்றதுல, வேர்ட்ஸ் யூசேஜ்ல, தென் நமக்கு நிறைய வேர்ட்ஸ் தெரியாம ரிப்பீட்டடா ஒரே வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். இதெல்லாம் தான் நம்ம ஜென்ரலா பண்ற மிஸ்டேக்ஸா இருக்கும் இல்லையா? அததான் உங்களுக்கு இன்னைக்கு டீடைலா சொல்ல போறேன். ரியல் லைஃப் கான்வர்சேஷன்ல எந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் நம்ம பண்ணுவோம், அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம்னு பார்க்க போறோம். அண்ட் தென் ட்ரிக்கி வேர்ட்ஸ் எல்லாம் வந்து எந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். அப்புறம் பவர்ஃபுல் ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் பத்தி பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம பிராக்டிக்கலா நம்ம வெக்காபுலரிஸ் வந்து எந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ட்ரிக்கி வேர்ட்ஸ் எல்லாம் எந்த மாதிரி யூஸ் பண்ணணும், அது எது கரெக்டான யூசேஜ்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்ப நம்ம ரியல் லைஃப் கான்வர்சேஷன்ஸ்ல வந்து நிறைய சென்டென்ஸ் யூஸ் பண்ணும்போது மிஸ்டேக்ஸ் கமிட் பண்ணுவோம். சோ அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் எது கரெக்ட் எது ராங்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், மை ஃபாதர் இஸ் இன் ஹோம் இல்ல மை ஃபாதர் இஸ் அட் ஹோம். இது எது கரெக்ட்? மை ஃபாதர் இஸ் இன் ஹோம் வந்து ராங் ஃபார்மேஷன். கரெக்டான ஆன்சர் மை ஃபாதர் இஸ் அட் ஹோம். இது ஏன்னா ஸ்மால் பிளேசஸ், ஷாப், பார்க், ஸ்கூல், காலேஜ், ஹோம் இந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம அட் தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஐ எம் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் த டாபிக் இல்ல ஐ எம் கோயிங் டு டிஸ்கஸ் த டாபிக். இந்த டூ சென்டென்ஸ்ல எது கரெக்டான சென்டென்ஸ்? டிஸ்கஸ் அபவுட் த டாபிக் வந்து ராங். கரெக்டான ஆன்சர் ஐ எம் கோயிங் டு டிஸ்கஸ் த டாபிக். ஏன்னா டிஸ்கஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம அங்க அபவுட் யூஸ் பண்ணக்கூடாது. அங்க ஆல்ரெடி டிஸ்கஸ்ங்கிறதே வந்து ஒரு விஷயத்த பத்தி பேச போறோங்கிறது தான். அங்க அபவுட்டும் வராது. நெக்ஸ்ட், he is my cousin brother இல்ல he is my cousin. இதுல எது கரெக்டான ஒன்? இதுல எது ராங் ஒன்? he is my cousin brother is the wrong one. correct one, he is my cousin. ஏன்னா கசின்ங்கிறது வந்து ஆல்ரெடி ஒரு ஜெண்டர். சோ அங்க நம்ம பிரதர்ங்கிறது யூஸ் பண்ண தேவையில்லை. I returned back home at 6 p.m. I returned home at 6 p.m. இந்த ரெண்டு சென்டென்ஸ்ல எது ராங்கான சென்டென்ஸ்? I returned back home at 6 p.m. இதுதான் ராங்கான சென்டென்ஸ். ஏன்னா ரிட்டர்ன்ங்கிறதே வந்து மீனிங் பேக்னு தான் அர்த்தம். சோ ரிட்டர்ன், பேக் இது ரெண்டையும் ஒன்னா யூஸ் பண்ண கூடாது. நெக்ஸ்ட் ஒன், I didn't knew that. இது கரெக்டா இல்ல I didn't know that? எது கரெக்ட்?
ஆன்சர் ஐ didn't know that. இதுதான் கரெக்டான ஆன்சர். ஏன்னா didn'tங்கிறது ஆல்ரெடி ஒரு பாஸ்ட் டென்ஸ். அது கூட நம்ம நியூங்கிற பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ பாஸ்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணும்போது அந்த verb வந்து அப்படியே தான் வரும். மை செல்ஃப் சௌமியா, இது கரெக்டா இல்ல ஐம் சௌமியா, இது கரெக்டா? எது கரெக்ட்? ஐம் சௌமியா, இதுதான் கரெக்டான சென்டென்ஸ் ஃபார்மேஷன். மை செல்ஃப்ங்கிறது வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ லுக், வாட்ச், சி, இது மூணுக்குமே நம்ம எல்லாருக்கும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். நம்ம எந்த வேர்டை எங்க யூஸ் பண்ணணும் நமக்கு தெரியாது இல்லையா? லுக்னா டைரக்ஷன், ஐ லுக்ட் அட் த ஸ்கை, இந்த மாதிரி சொல்றது. வாட்ச்னா ஒரு சில நேரத்துக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்றது, லைக் மூவி, மேட்ச், இந்த மாதிரி. சீனா விஷுவல், விஷுவலா நம்ம வந்து பாக்குறது. இதுல லுக்னா பாரு, வாட்ச்னா கவனிக்க, சீனா பார்த்தேன். இந்த மாதிரி தான் மீனிங். நெக்ஸ்ட் கன்ஃபியூஷன் வேர்ட்ஸ் வந்து பார்க்கலாம். ஸ்பீக், டாக், டெல். இது மூணுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, ஸ்பீக் வந்து ஃபார்மல், டாக் வந்து கேஷுவல், அண்ட் தென் டெல்லுங்கிறது வந்து இன்ஃபார்ம். யார்கிட்டயாவது ஒரு ஃபார்மல் டாக் பண்ணணும்னா நம்ம அங்க ஸ்பீக்குங்கிற வேர்டை யூஸ் பண்ணோம். ஒரு கேஷுவலா பேசணும் அப்படின்னா அங்க டாக்னு யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் ஏதாவது ஒரு இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா அங்க நம்ம டெல்லுன்னு சொல்லுவோம். இதுதான் இந்த வேர்ட்ஸோட டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் வேர்ட் ஜாப் அண்ட் ஒர்க். இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஜாப்ங்கிறது வந்து ஒரு ஸ்பெசிபிக் பொசிஷனை பத்தி சொல்லும் போது நம்ம அங்க ஜாப்ங்கிற வேர்டை யூஸ் பண்ணுவோம். அதே ஒர்க்குங்கிற போது நம்மளோட டெய்லி ஆக்டிவிட்டிஸ், நம்ம அங்க போய் என்னெல்லாம் வேலை பார்க்குறோம் அப்படிங்கிற சொல்லும் போது அங்க ஒர்க்குங்கிற வேர்டை சொல்லணும். ஜாப்னா வேலை, ஒர்க்னா செய்யறது. நெக்ஸ்ட் வேர்ட் ஹியர் வெர்சஸ் லிசன். இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் தெரியுமா? பாசிவ், ஜஸ்ட் சும்மா கேட்டுட்டு இருக்கிறது. லிசன்னா ஆக்டிவா என்ன சொல்றாங்கன்னு கவனமா கேக்குறது. ஹியர்னா கேட்டேன், லிசன்னா கவனமா கேட்டேன். இதுதான் இதோட டிஃபரன்ஸ். இடியமிக் எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படின்னா என்னன்னா, நம்ம ஜென்ரலா ஒரு வேர்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வெரி ஈஸி அப்படின்னு சொல்லுவோம். அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஒரு ஃப்ரேசஸ் யூஸ் பண்ணும்போது அது எல்லாருக்குமே என்ன புதுசா பேசுறாங்க அப்படிங்கிற ஒரு அட்டென்ஷன் வந்து கிரியேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வெரி ஈஸி அப்படிங்கறத நம்ம வந்து இடியாமிக் எக்ஸ்பிரஷன்ஸ்ல எப்படி சொல்லலாம்னா, a piece of cake அப்படின்னா வெரி ஈஸின்னு அர்த்தம். ஸோ இதை வந்து எப்படி நம்ம வந்து சொல்லலாம்னா, this work is a piece of cake for me. ஸோ இந்த ஒர்க் வந்து ரொம்ப ஈஸிங்கிறத நம்ம இந்த மாதிரி சொல்லலாம். this work is a piece of cake for me. மோஸ்ட்லி பிள்ளைங்க வந்து என்ன பண்ணுவாங்க, உட்கார்ந்து படிக்கிறதுனா ஒரு சீரியஸா படிக்கவே மாட்டாங்க. அங்க வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா, ஹிட் த புக் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஸ்டார்ட் ஸ்டடிங் சீரியஸ்லி அப்படின்ட்டு அர்த்தம். யூ ஹாவ் an exam tomorrow, so you have to hit the book. இந்த மாதிரி நீங்க டிஃப்ரெண்டா வந்து ஃப்ரேசஸ் யூஸ் பண்ணும்போது கேட்கறவங்களுக்கு உங்க மேல ஒரு இம்ப்ரெஷன் வந்து கிரியேட் ஆகும். ட்ரிக்கி வேர்ட்ஸ். ட்ரிக்கி வேர்ட்ஸ்னா என்னன்னா, ஒரு சில வேர்ட்ஸ் வந்து சேம் ப்ரொனன்சியேஷன்ல இருக்கும், பட் அதுக்கான மீனிங்ஸ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் DESERT desert, DESSERT desert. DESERTங்கிறது வந்து வறண்ட பாலைவனம், அத டெசர்ட்னு சொல்லுவோம். DESSERTங்கிறது வந்து ஸ்வீட் டெசர்ட். ஓகே, fewer less. இது நம்ம எங்க மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுவோம்னா,
ஃபியூவர்ங்கிறது வந்து கவுண்டபிள் திங்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுவோம். லெஸ்ங்கிறது வந்து அன்கவுண்டபிள் திங்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுவோம். கவுண்டபிள்னா பென், பென்சில், புக் இந்த மாதிரி. அன்கவுண்டபிள்னா வாட்டர், மில்க், ஆயில், பெட்ரோல் இந்த மாதிரி வேர்ட்ஸ்க்கு. இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் கமிட் பண்ணாதீங்க. தயக்கமே இல்லாம இங்கிலீஷ் பேசுறதுக்கு எல்லா மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு சொன்னேன். சோ நீங்களும் அதை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. நான் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் எடுக்கிறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா இந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்க. நான் உங்களுக்கு டீச் பண்ண ரெடியா இருக்கேன். என்னோட ப்ரீவியஸ் வீடியோவோட லிங்க் வந்து கமெண்ட்ல பின் பண்ணிருக்கேன். அதையும் செக் பண்ணி பாருங்க.